தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஆஃபீஸ்க்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன போஸ்டிங், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அங்கே இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, ஐசிஐசிஐ பேங்க்கோட அஃபீஷியல் கெரியர் பேஜில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான கீ குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட்டோ இல்லை இன்ஜினியர்ஸோ அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவங்க, எனி இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஜாப் உங்களுக்கு சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 5 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கில்ஸ் என்னென்னு அவங்க கேட்குறாங்கன்னு பாருங்கள். குட் ஓரல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர் போஸ்ட். இப்போது ஐசிஐசிஐயில் நிறைய ப்ரியாரிட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ரியாரிட்டி கிரெடிட் கார்டும் இருக்கும். இப்போ அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூனா உடனே சால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து அவங்க தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன டவுட்ஸ் கேட்டாலும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபோனில் பேசணும். அதே மாதிரி இமெயில் கம்யூனிகேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டோட லிமிட் இன்க்ரீஸு, அதே மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கோட ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ஸை பற்றியும் அவங்கக்கிட்ட அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மூணாவதாக பாருங்கள், இந்த இடத்துல ஃபியூ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். ப்ளஸ் பாருங்கள், ஓப்பன் டு ஒர்க் இன் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேங்க் டைமிங்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவு கிடையாது. இது வந்து ஒரு பேக் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் கூட இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு 100% நைட் ஷிஃப்ட் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு 12 o'clock வரைக்கும் கூட ஷிஃப்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க அந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் இப்போ என்னெல்லாம் சொன்னனோ அதை தான் அவங்க அந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக உங்கள் ஜாபாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கீழே இருக்க அப்ளை ஹியர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஐசிஐசியோட கெரியர் வெப்சைட்டில் போவீங்க. இதில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இந்த சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, பேன் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ முடிச்சிங்க, என்ன சிஜிபிஏ, என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க இன்டர்வியூக்கான கால் லெட்டரை மெயில் மூலமாக மட்டும்தான் அனுப்புவாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அந்த டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஐசிஐசிஐ பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங்கோட ப்ராசஸுங்க. இதில் கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் ஒருவேளை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணி பாருங்கள்.